ஒருவேளை அந்த மாதிரி உங்கள் பிள்ளை இல்லைன்னா இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க. ஐயா, என் கண்ணீர் இப்படி சமுத்திரத்தை ஊத்துறேன், என் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் விசேஷத்தவளாய் வாழ விரும்புகிறேன்ப்பா. சபைக்கே எட்டி பார்க்காத ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு அம்மா அப்பாங்களை எப்படி ஸ்பெஷலாக வாழ முடியும்? சோதரம். சாமுவேலை குறித்து அவள் தாய் சொல்லுவாள், அண்ணால் சொல்லக்கூடிய தைரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளை சபையில் இருக்குது, என் பிள்ளை ஊழியக்காரனோடு இருக்கிறது, என் பிள்ளை தேவ சமூகத்தில் வளருது, ஜெபிக்கிறவன் அபிஷேகம் பெற்றவனா என் பிள்ளை மாறிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் பண்ண. கரங்களை தட்டி கத்தமைப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணா சொல்லுவார், நான் சிறியவ, எளிமையானவன், பலவீனமானவன், ஆனா என் பிள்ளைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறது, மேல உட்கார்ந்து இருக்கு. என் பிள்ளை தேவ சமூகத்தில் இளைப்பாரு, தேவ சமூகத்தில் ஆராதி, தேவ சமூகத்தில் களி கூறுகிறது. என் பிள்ளை நான் ஸ்பெஷல். தாய்மாரெல்லாம் சொல்லணும், இந்த சபையில் நான் ஒரு ஸ்பெஷல். அப்படி ஒரு வேளை உங்கள் பிள்ளைகளை உங்களால் கொண்டு வர முடியலன்னா கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ஏன் முடியும்? ஒரு பிள்ளை ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு வரல, அது எதுக்கு வரலன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் வருவார், ஒன்றும் இல்லாத போது தான் வந்தார். சோத்திரம், சின்ன பையனாக வந்தார், அப்போ ஒழுங்காக வந்தார். இப்போ கொஞ்சம் சம்பாதிக்கிறார். லோத்தின் மந்தை பெருகுனா என்ன வரும்? வாக்குவாதம் வரும். அப்புறம் அவங்ககிட்டயே வாக்குவாதம் போட்டார். கேட்குறாரு மானதை, என்னப்பா சர்ச்சுக்கு வர மாட்டேன், என்னப்பா என்ன சர்ச்சாவா இருக்குது இப்போ அது அப்படின்றாராம். சர்ச்சாவா இருக்குது அது? ஒருவேளை அவருக்கு மாதா சிலை வைக்கணுமா என்னன்னு தெரியல, இல்லை ஏதாவது கொஞ்சம் கலர் கலராக போட்டு டிசைனாக போட்டு வாங்கன்னு பாடணுமான்னு தெரியல. இங்கே தேவ ஆவியானவர் உள்ளாவி கொண்டிருக்கிறார். கர்த்தர் வார்த்தை இங்கே கேட்குது, கர்த்தர் சத்தனம் கேட்குது. பின்மாற்றுக்காரனை பெற்று வச்சுட்டு நான் ஸ்பெஷல் சொல்ல முடியாத வெக்கப்படுறீங்களா? தேவ சமூகத்தை கண்ணீர் விடுங்க, உன் பிள்ளையை கர்த்தர் சபை கொண்டு வருவார். அல்லேலூயா.